யார் ஸ்டாலின் உன்னை யாரையா கொண்டாந்தது? மத்திய அரசுக்கு நீ ஏன் கைக்கூலியா இருக்க? நீ போய் மத்திய அரசு போய் மயனை பிடிச்சி வர காலில் வந்து இல்ல, நீ காலில் வந்து பலாயிரம் கூட கொல்ல. நீ உன் சகாக்கள் எவன் பேர் இல்ல, பொன்முடி பாருங்க, ஜெகதர்சன் எல்லாம் பலாயிரம் கோடி சுத்து வச்ச கனிமொழி சாராய கடை சக்கரையாலே சாராய கடை வந்துருச்சு. என்ன ஆச்சு? நீ மரியாதை ஓடிடணும். தமிழன் யாருனாலும் எது பேசினாலும் பேசி போறாங்க சார். திருமாவளவன் பேசி காரியம் ஆகாது சார். இதுவரை திருமாவளவன் 25 வருஷமா அரசியல் ஃபீல்ட்ல இருக்காப்ல. ஏதாவது 23 பேர் கூட்டணி சார் திராவிட முன்னேற்ற கழகத்துல. ஏதாச்சும் வளர்ச்சி பணி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எல்லாத்தையும் உங்க தமிழ்நாடு பூரா குடியாரம் ஆகிட்டாங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ரிப்பேர் பில்டிங்ல தான் வேலை பாக்குறாங்க. வாசல்ல போராட்டம் பண்றது என்ன தப்பு? நீ ஏன் பிரைவேட்ல கொண்டு போற? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போ சீமா பதவியை பிரைவேட்ல கொடு. நீ ஏன் இருக்கிற? ஒண்ணுமே கிடையாது. மத்திய அரசு மாநில அரசு கூட்டி சேர்ந்து பலாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறான் சார். ஒவ்வொருத்தரும் பலாயிரம் கோடி வச்சிருக்காங்க சார். இதெல்லாம் படிக்க சார் 11 to 15 தான் மதுபானம் விற்கணும். 5 மணிக்கு விற்கிறான். ஒரு பொதுமக்கள் ஒரு 10 பேர் போயிட்டு வடநாட்டுக்காரன் வேலைக்கு போறேன், தமிழ்நாட்டுக்காரன் குடிக்க வைக்க கடைய முடியும் வெட்டவான்னு கேட்கிறான். நீ என்ன மயிலா குடிக்க அருள் போராட்டம் பண்ண தடுக்கிறா? சாராயம் விற்கிறது தடுக்க மாட்டியா? நீ எதுக்கு முதல் மந்திரியா இருக்க? உனக்கு இதெல்லாம் நான் வன்மை எதுக்கணும்ல. நீ ஏன் எதுக்கல? நீ பிராடுடா, நீ கொள்ளக்காரன்டா, உன் மேல குற்றம் இருக்கு. நீ எல்லாம் கேட்க முடியல, நாங்க விட்டு கொடுக்க முடியாது. வடநாட்டுக்காரன் இங்க இருக்க கூடாது சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 5 லட்சம் பேர் இருக்கான் சார். தமிழ் அவன் குடிக்காக போறான், வடநாட்டுக்கார வேலை போறான். நீ என்னத்துக்கு ஆட்சி செய்யற? உனக்கு தேவை தமிழ்நாடு எங்க விட்டுது? நீ எல்லாம் தெலுங்க இங்க இருக்கவே கூடாது. அதனால செந்தமிழ் சுமார் 2026 ஆட்சிக்கு கண்டிப்பா வருவான். தமிழர்லாம் ஒற்றுமையா ஓட்டு போடணும் முதல்ல சார். 1000 பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, பழைய கலாச்சாரம் தமிழர் பரண்பாடு என்னன்னா, அதாவது நல்லா சொல்றீங்களே, மாடுன்னு சொல்லக்கூடாது. என்ன அண்ணாச்சி வேட்டி கட்டும் அன்பு இல்லையா? நீங்க யாராச்சும் ரோஜா இருந்தா மாட்டு பக்கம் வாங்கன்னு கண்ணதாசன் ஒரு பாடல் வரியில சொல்லியிருக்காரு. கால சின்னத்தையே மாடு சின்னத்தையே மத்திய அரசு காங்கிரஸ்ல வச்சிருக்கு. அதனால இன்னைக்கு நிலம், வயல், விலங்குகள், வனவிலங்குகள், மாடு இதை சார்ந்துதான் இன்னைக்கு விவசாயம் வளர்ந்துச்சு. இன்னைக்கு விவசாயம் நலி வளர்ந்து போச்சு சார். அதான் 1000 பேர் பேசுவா சார். கலாச்சாரம் என்னன்னா, ஒவ்வொரு கிராமம்னாக்க அதை சார்ந்த நிலங்கள், அதை சார்ந்த குளங்கள், அதை சார்ந்த கால்நடைகள். ஏன்னா கால்நடைக்கு தனியாவே துறை இருக்கு சார். ஏன் மந்திரி நீ போடுற? இன்னைக்கு நீ ஏன் கிண்டல் பண்ற? மாடு இல்லாம நீ பால் குடிச்சிட்ட, பால் சாப்பிடலாம். ஏன்னா என்னென்னமோ அந்த பசுமாடு நமக்கு வழங்குது, புரியுங்களா? இன்னைக்கு தயிர் சாப்பிட்ற, பால் சாப்பிட்ற, அதெல்லாம் எங்கே இருந்து வரும்? அதனால மாட்டை எல்லாம் அழிஞ்சு போச்சு. மேய்ச்சல் நிலங்களே இல்லை. காரணம் என்னன்னாக்க, நீ ஃபாரஸ்ட்ல போராட்டம் பண்ணாரு உங்க தேனியில. ஃபாரஸ்ட் எப்படி அப்படின்னாக்க காமராஜ் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதுக்குள்ள மாடு மேய்க்க போடணும்னு சட்டமே கிடையாது, புரியுங்களா? அதெல்லாம் ஒரு தேவையற்ற செயல் அது. அதாவது அதுக்குள்ள போலீஸ் வரக்கூடாது சார். அதாவது ஃபாரஸ்ட்னாக்க டிஎஃப் வரலாம், அது சம்பந்தப்பட்ட ரேஞ்சர் தான் வரலாம். நீ காவல்துறை வச்சுட்டு மேலாதிக்கு ஏன் பண்ற? கண்டிப்பா தமிழ்நாடு ஃபுல்லா மேய்ச்சல் நிலங்கள்லாம் அரசு ரெக்கவர் பண்ணிட்டாங்க சார். நிலங்கள் இல்ல, மேய்ச்சல் நிலங்கள், குளிப்பாட குளங்கள் இல்ல. இதனால இதை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு எல்லா போராட்டத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். அது மாதிரி நெசவாளர் போராட்டம் பண்ணாரு. உங்களுக்கு ஆரம்பத்திலே காந்திஜியார் என்ன பண்ணாரு? ராட்ட சின்னத்தை வச்சிருந்தாரு. சுதேசியா இருக்கணும், சுதேசி பொருளையே வாங்கணும் அப்படின்லாம் ஒரு திட்டமெல்லாம் கொண்டாந்துச்சு. அது மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. உங்க திருப்பூர் எடுத்துக்கிற பின்னலாடை, தமிழ்நாட்டில் முக்கியமான தொழில் கூடம் பின்னலாடை இன்னைக்கு சேட்டு கையில போயிடுச்சு. பட்டுக்கோட கல்யாண சுந்தரம் கூட ஒரு பாட்டு வரையில் சொல்லுவாரு, சின்ன சின்ன இடை பின்னி பின்னி வர சித்திரை கையில் சேலையடி தென்னாட்டில் நின்னாலும் கொண்டாடும் சேலையடிங்கிற ஒரு பாட்டு வரைய பட்டுக்கோட கல்யாண சுந்தரம் எழுதியிருக்காரு. அதனால ஒவ்வொரு தமிழ்நாடு 38 மாவட்டத்துக்கும் ஒரு தொழில் சார்ந்த மரபு இருக்கு சார். இப்ப நீங்க கோயம்புத்தூர் மோட்ரு சொல்ற போறீங்களா? அது மாதிரி நீங்க திருப்பூர் எடுத்து பின்னலாடை, இந்த மாதிரி ஈரோடு கரூர் எடுத்துட்டீங்கன்னா நூற்பாலைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருந்தாலும் சதியில் அடைஞ்சு போச்சு. யாரும் ஆண்ட அரசு, ஆளுகின்ற அரசு யாரையும் தொழில் கொண்டு வரணும், தொழில் கொண்டு வரணும் எண்ணங்களே கிடையாது. ஏன்னாக நிலமெல்லாம் இல்லை சார். ஒரு காலத்தில் எம்ஆர்எல் மெட்ராஸ் ரீபனை இண்டஸ்ட்ரீஸ் மனையில கொண்டு வரது காமராஜர் என்ன பண்ணாரா, 200 ஏக்கர் தேவைப்படுது. உடனே அது சம்பந்தப்பட்ட முதலியார்கிட்ட இருக்கு அந்த 200 ஏக்கர். நேராக வீட்டுக்கு காரை விட்டு ஒரு ரீபனரி யூனிட் போட போறான், கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களான்னு அவர் கேட்கிறார், முறையா கேட்கிறாரு. இப்ப உள்ள அரசு ரெக்கவர் பண்ணிவிடும். ஆனா காமராஜர் நேரா போய் 200 ஏக்கரை கொடுங்க, நான் 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல எம்ஆர்ஆர் கொண்டு வரா சார். அது மாதிரி கர்ம வீரர் காமராஜர் தமிழ்நாட்டு வெள்ள வளர்ச்சிக்கு அவர் தான் ஈடு என எதுவுமே கிடையாது. அவருடைய கொள்கையில அவருக்கு கோட்பாட செந்தமிழ் சீமானப்ப கையில் எடுத்திருக்கிறாரு. யாருனாலும் எது பேசினாலும் பேசி போறாங்க சார். திருமாவளவன் பேசி காரியம் ஆகாது சார். இதுவரை திருமாவளவன் 25 வருஷமா உங்களுக்கு அரசியல் ஃபீல்ட்ல இருக்காப்ல. ஏதாச்சும் ஒரு தொழில் கூடங்கள், அதை சார்ந்த எல்லாத்தையும் பண்ணிருக்க 23 பேர் கூட்டணி சார் திராவிட முன்னேற்ற கழகத்துல. ஏதாச்சும் வளர்ச்சி பணி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எல்லாத்தையும் தமிழ்நாடு பூரா குடியாரம் ஆகிட்டாங்க. முகமே சரியில்லை. எல்லாமே தொழில் கூடங்களே இல்லை.
தொழில் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, தொழில் கூடங்களாம் அவங்க சாராய ஆலையா மாத்துறாங்க. ஏதாச்சும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு படித்தவனுக்கு காலேஜ் தான் வச்சிருக்காங்க இல்லையா, படித்தவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அவங்க வழி கிடையாது. அது மாதிரி துப்புரவு தொழிலாளர் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ரிப்பன் பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பன் பில்டிங்கில் போராட்டம் நடத்தினா அங்கே வேலை பார்த்தா வாசலில் போராட்டம் நடத்த முடியும். நம்ம இடம் மாற்றி பண்ண முடியாது. கோர்ட்டு ஆர்டர் கொடுக்குது இல்லை, அங்கே பண்ணக்கூடாது, இடையூறா இருக்குன்னு. அப்போ வந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் டாஸ்மாக் வச்சிருக்க, ஒரு சாமி கோயிலுக்கு பக்கத்தில் டாஸ்மாக் வச்சிருக்க, இதெல்லாம் இந்த கோர்ட்டு தடை செய்ய முடியாது. ஏன் அதுக்கு தடை இல்லை? அவங்க வந்து துப்புரவு பணியாளர். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தாக்க அது எமோஷன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ற மாதிரி தமிழ்நாட்டில் சுகாதாரம் இம்பார்ட்டன்ஸ் சார். அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் சுகாதார பணியாளர் இருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. பொல்யூஷன் பிரச்சனை புரியுங்களா? இன்னைக்கு வந்து செத்த எலி செத்து கிடந்தா எப்படி காக்காய் பறந்து எடுக்குது, அது மாதிரி உங்களுக்கு வந்து சுகாதார பணியாளர் நாட்டுக்கு இன்றியமாக தான் இது. உங்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங்ல தான் வேலை பார்க்குறாங்க. வாசல்ல போராட்டம் பண்றது என்ன தப்பு? நீ ஏன் பிரைவேட்ல கொண்டு போற? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போ சீமா பதவியை பிரைவேட்ல கொடு, நீ ஏன் இருக்கிற? அதெல்லாம் தவறு. 2 லட்சம் பேர் இருக்காங்க சார் தமிழ்நாடு ஃபுல்லா. எல்லாத்துக்குமே நிரந்தரம் பண்ணுது சார். அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு வந்தீங்கன்னா கொரோனா, நீட் புயல், இந்த மாதிரி பல்வேறு பேர் இருக்கலாம். முக்கியமான இரவும் பகல் பார்க்காம காலையில் 5 மணிக்கு பணிக்கு வந்துடுவாங்க. அதனால அவங்க கண்டிப்பா நிரந்தரம் பண்ணணும். ஆளுகின்ற அரசு பண்ணுதோ பண்ணலையோ 2024 செந்தமிழ் சீமான் தமிழ்நாடு ஆளுமையில உட்காருவாரு. இதை முதல்ல கையில் எடுப்பாரு. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் அமுல்படுத்துவார் சார். இதுல லஞ்ச லாவணிகளா வேலை இல்லை சார். ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் 1,05,000 1,05,000 சம்பளம். லஞ்ச லாவணிகள்லாம் வேலை இல்லை. அரசுடமையாக்கப்படும் எல்லாமே. அதாவது போக்குவரத்து துறையும் அரசுடமையாக்கப்படும், கல்வித்துறை அரசுடமையாக்கப்படும், உங்களுக்கு மதுபானம் தடை செய்யப்படும். இதை ஒன்னா கையில் எடுத்துக்கிட்டு வராரு. இப்போ எடுத்துன்னா அடுத்த பரந்தூர் மீட்டிங் போறாரு. பரந்தூர்ல வந்து கிட்டத்தட்ட 5000 ஏக்கரை விளைநிலங்களை, கல்வி சாலைகளை, குளங்களை, கோயில்களை எடுக்க 20 லட்சம் கோடி மத்திய அரசு மோடி அரசாங்கம் ஸ்டாலின் உத்தரவாதம் பண்ணிருச்சு. அதுல 20 லட்சம் கோடியில 2000 கோடி லாபம் வருது. நீ எப்படி கொடுக்கலாம்? இடத்த கொடுக்க. இதே மீனம்பாக்கத்துல 2 ஏர்போர்ட் இருக்கு, நீ அதை பயன்படுத்த முடியாதானே? பக்கத்துல 1500 கிலோமீட்டர் புறம்போக்கு இருக்கு, நீ அதை செய்ய முடியாதானே? நீங்க வந்து சார் இவங்க S2 G2 லேண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப பரந்தூர்ல எப்படின்னாக்க எல்லாம் பட்டினத்தோர், எல்லாம் விவசாய நிலங்கள், கல்வி சாலைகள், குளங்கள், இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. அதை எடுக்கிறதுக்கானவா விடவே மாட்டான் சார். செந்தமிழ் விடவே மாட்டார் சார். உனக்கு என்ன தேவை இருக்கு? நீயே இடத்த மத்திய அரசுக்கு எடுத்து கொடுக்குற. நீ மக்கள்கிட்ட அதாவது ஒரு அதாவது ஒரு இடத்த கொள்முதல் பண்ணணும்னா எதிர்கட்சி தலைவர் வரணும், அதை சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ வரணும். இவங்கெல்லாம் கலந்து அந்த ஏரியாவில் முக்கியமான கூப்பிட்டு வச்சு என்ன டிசைட் பண்ணி நடைமுறை பாத்தியம் பண்ணணும். நீ பாட்டுக்கு வீட்டு அடிக்கிறது, நீ பாட்டுக்கு ரோட்டை அடிக்கிறது, உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது? கோர்ட்ல சொன்னா போதுமா? அந்த ரிப்பன் பில்டிங்ல வேலை பார்க்கறாங்க, வாசல்ல போராட்டம் பண்றாங்க. அப்ப கார் ஈபில பிரச்சனைனா போராட்டம் ஈபி வாசல்ல தான் பண்ண முடியும். அதுக்கு நீ இடத்த மாத்தி பண்ண முடியாது. இது தேவையில்லாது. நீ காவல்துறையை வச்சுக்கிட்டு எந்த வித இதுவும் பண்ணக்கூடாது. அதனாலதான் மாற்றி அமைக்கணும் சார். தமிழ்நாடு தமிழனுக்கே வரணும். தமிழ்நாடு பேரு போச்சு. செந்தமிழ் சீமா ஒரே ஆள் தான் பிரபாகரன் வகையறா. இன்னைக்கு இந்த கோட்டை வந்து மத்திய அரசு கிட்ட இருக்குது. சரியான பாதுகாப்பு இல்ல, பராமரிப்பு இல்ல, நலிவடைந்து போச்சு. 12ஆம் நூற்றாண்டுல கட்டினது. அதனால இதெல்லாம் கையில் எடுத்திருக்காரு. வரவேற்கக்கூடிய விஷயம். செந்தமிழ் சீமா 2026 ஆட்சிக்கு கண்டிப்பா வருவா. தமிழர்லாம் ஒற்றுமையா ஓட்டு போடணும். முதல்ல இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இதுவரை 76 வருஷம் யாருங்க உண்மையா இருந்தது? பல கோடி ரூபாய் லஞ்ச லாவணியை சம்பாதிச்சு சார். நேத்து கூட ஐ பெரியசாமி வீட்டுல ரைடு சார். அவர் என்ன வச்சிருந்தாரு? என்ன சொத்து வச்சிருந்தாரு? இதெல்லாம் வெளியே கொண்டு வராங்களா சார்? எதுவுமே கிடையாது. மத்திய அரசு மாநில அரசு கூட்டி சேர்ந்து பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கிறார் சார். ஒவ்வொருத்தரும் பல ஆயிரம் கோடி வச்சிருக்காங்க சார். இதெல்லாம் பறிக்கணும். நீங்க வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம், கண்டிப்பா வேலை கொடுக்கலாம். அது மாதிரி வீட்டுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம். எல்லாமே பண்ணலாம். எல்லாம் அரசியல்வாதியவே இருக்கணும். அவன்கிட்ட இருக்கிற அனைத்து இதையும் பறிக்கணும். ஏன்னா இன்னைக்கு முத்திரை தாளை வந்து 20 ரூபாய்க்கு வாங்குற பத்திரம் 100 ரூபா சொல்றான். இப்போ ஒரு பதிவுத்துறைக்கு போனாக்க 13% போடுறான். யாரை கேட்டா இதெல்லாம் பண்ற? நீ உன் நோக்கத்துக்கு ஒரு சட்டம், விடிஞ்சா ஒரு சட்டம், தூங்குனா ஒரு சட்டம். யார் ஸ்டாலின் உன்னை யாரையா கொண்டாந்தது? மத்திய அரசுக்கு நீ ஏன் கைக்கூலியா இருக்க? நீ போய் மத்திய அரசு போய் மயனை பிடிச்சி வந்து காலில் வந்து இல்ல, நீ காலில் வந்து பல ஆயிரம் கோடி கொல்ல. நீ உன் சகாக்கள் எவன் பேரும் இல்ல, பொன்முடி, இந்த பாருங்க ஜெகதர்சன், எல்லாம் பல ஆயிரம் கோடி சொத்து வச்ச. கனிமொழி சாராய கடை, சக்கரையாலே சாராய கடை வந்துருச்சு. என்ன ஆச்சு? நீ மரியாதை ஓடிடணும். தமிழன் தான் சார் ஆளணும். தமிழன் பாவம் எல்லாமே குடிகாரனுக்கு அடிமையாகிட்டான் சார். நேற்று கூட ஒரு சாக்கடை மதுபான கடையில் என்ன நடக்குதுன்னா சார் 11 to 11 தான் மதுபானம் விற்கணும். 5 மணிக்கு விற்கிறான். ஒரு பொதுமக்கள் ஒரு 10 பேர் போயிட்டு வடநாட்டுக்காரன் வேலைக்கு போறேன், தமிழ்நாட்டுக்காரன் குடிக்க வைக்க கடையை முடியும் வெட்டவான்னு கேட்கிறான். நீ என்ன மயிலா பிடிக்கிற அருள் சார்? மத்திய கமிஷனர் வந்து எல்லாத்துக்கும் ஆர்டர் போடணும். இத்தனை மணிக்கு மேல இத்தனை மணிக்கு இல்ல சாராயம் விற்கவே கூடாது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். எதுக்கு இருக்க காவல்துறை? நீ அதை சொல்ல முடியாது. நீ போராட்டம் பண்ண தடுக்கிறா, சாராயம் விற்கிறது தடுக்க மாட்டியா? நீ எதுக்கே முதல் மந்திரியா இருக்க? உனக்கு தெரியுமா ஏதாச்சும் நடக்கிறதெல்லாம்? எல்லாரும் குடியாரன் ஆயிட்ட. வடநாட்டுக்காரனுக்கு ஓட்டு கொடுக்க போறான் சார். வடநாட்டுக்காரனுக்கு ஓட்டு உரிமை தமிழ்நாடு கொடுக்க போறான்.
ஈழத்தமிழர் பல லட்சம் பேர் இங்கே இருக்கான். யாருக்கு இது வரையும் ஓட்டு உரிமை கொடுக்கல. இது நாங்கள் வரியான பெரிய போராட்டம் நடக்கும். யாரை கட்டி சார் ஓட்டு உரிமை கொடுக்கணும்? மத்திய அரசு சிஎம் வருதா, சிஎம் வருதான், புரியுங்களா? இதெல்லாம் நான் வன்மையை கொண்டு எதுக்கணும்ல. நீ ஏன் எதுக்கல? நீ பிராடுதா, நீ கொள்ளக்காரன்டா, உன் மேல குற்றம் இருக்கு. நீ எல்லாம் கேட்க முடியல, நாங்க விட்டு கொடுக்க முடியாது. வடநாட்டுக்காரன் இங்க இருக்கக்கூடாது சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 5 லட்சம் பேர் இருக்கான் சார். தமிழ் அவன் குடிக்காக போறான், வடநாட்டுக்காரன் வேலை போறான். நீ என்னத்துக்கு ஆட்சி செய்யற? உனக்கு தேவையா? தமிழ்நாடு எங்க விட்டுது? நீ எல்லாம் தெலுங்க இங்க இருக்கவே கூடாது. அதனால என்ன சொல்றானா, எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். இந்த தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும். பிராடு இல்லாம, லஞ்சம் இல்லாம, மது சுகாதாரமா ஆட்சி நடத்தணும்னா சீமான் ஒரே ஆள் தான் சார். வேற யாரையும் நம்புற மாதிரி இல்ல சார். ஏற்கனவே ஆண்டிட்டார். காமராஜுக்கு அப்புறம் எவனுமே நல்லா இல்ல. பிராடு பித்தலாட்டா போய் அவன் விட இருக்கு. சொத்தெல்லாம் பறிக்கணும். ஈடி எல்லாம் பிராடு. ஈடு எதுக்கு ரெடி பண்ற? நீ இந்த விவரத்தை சொன்ன ஐ பெரிய சாமியா, மயனுக்கு காலேஜ் கட்டியிருக்க, நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க, எல்லாமே பண்ற போது மற்றவனுக்கு எதுவுமே கிடையாது சார். நிலம் போச்சு, கனிம வளம் போச்சு, சுகாதாரம் போச்சு. ஒரு சாதாரண ஆஸ்பத்திரியில் போய் நடவடிக்கை எடுக்க முடியல. எல்லாமே போக்குவரத்து துறையில லஞ்சம், நிதித்துறையில லஞ்சம், எல்லாத்துலயும் பிராடு சார். நீ ஏன் கைக்கு காவல்துறை கையில வச்சுக்கிட்டு அடாவடித்தனம் பண்ற? நாங்க போராட்டம் பண்ணதான் செய்வோம். நீ ஏன்ப்பா, நீ ஏன், உனக்கு என்ன வழின்னு நீ பிரைவேட்டை ஏன் கொடுக்குற? பிரைவேட்டுக்கு எந்த தொகுதியும் கொடுக்க கூடாது சார். பிஎன்டி டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டெலிபோன் டிபார்ட்மெண்ட் மத்திய அரசு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டான். இப்போ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். எல்லா கோர்ட் எல்லாமே பிரைவேட்ல கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் நம்ம வன்மையை எதிர்ப்போம். தமிழ்நாடு ஆண்டவனுக்கு தான் சேரும். செந்தமிழ் சீமான் தான் ஆளணும். இவங்களே உதச்சி வரட்டணும். இவங்க சம்பாரிச்சாலும் அதிகாரம் வரும்போது படிக்கணும். இதான் முதல் ரைடு. இதுக்கு யாரும் துணை போகக்கூடாது. கோனேரிக்கோன் கோட்டைனாக்க அது செஞ்சி கோட்டைன்னு இங்கே பேர் இருக்குது. அதில் என்ன அப்படின்னாக்க 12ஆம் நூற்றாண்டில் இங்கே கோனார் சிற்றரசர்கள் அதிக பேர் இங்கே அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இதில் கிருஷ்ணகிரி, ராஜகிரி, சங்கிலி துர்க்கம் அப்படின்னு 3 பெரிய மலையில் கட்டுமான பணி பண்ணியிருக்காங்க. அந்த கட்டுமான பணி பண்ணவங்களே தமிழர்கள் தான், புரியுங்களா? அதில் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் இவங்க 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேருமே அரசாட்சி செஞ்சு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வடநாட்டுக்காரன், மராட்டியர், முகலாயர், இது கிருஷ்ணதேவராயர் குரூப்பு, இப்படி பல்வேறு அரசர்கள்லாம் இந்த மலையை ரெக்கவர் பண்ணணும், அடிமைத்தனம் பண்ணணும், நாட்டை பிடிக்கிற ஆசையில் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த செஞ்சி கோட்டை பாழடைஞ்சு போச்சு சார். இதில் எப்படின்னாக்க முகலாய சிற்றரசர் அது கிட்டத்தட்ட 8 வருஷம் போராடி மீட்க முடியலை. காரணம் என்னன்னா, இந்த மலை கிட்டத்தட்ட பூமி அடி கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்தில் இந்த மண்கோட்டை மூணு கோட்டை கட்டியிருக்காங்க சார். ராஜகிரி, சங்கிலிகிரி, இந்த கோட்டைக்கு எப்படின்னாக்க 3 பக்கமும் பெரிய பெரிய மலைகள், குன்றுகள் அமைஞ்சு, அதாவது ரெக்டாங்குலர் முக்கோண வடிவில் சிறப்பாக இருக்குது சார். இதை கட்டினால இதை கொள்ளையடிக்கணுங்க. இதை ரெக்கவர் பண்ண உங்களுக்கு முகலாயர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நேராக இதை ஆக்கிரமம் பண்ணுறாங்காண்டி தொடர்ந்து 8 வருஷம் போராடுறாங்க. போராடி வெற்றி பெற முடியல. காரணம் என்னன்னாக்க, மலையில் என்ன பண்ணியிருக்காங்க, மலை உச்சியில எதிரி போர் செய்யும் பொழுது எதிரி எங்கே வரும்போது கட்டுப்பாடு பண்ணி 12 கிலோமீட்டர் அகலி சுற்றி, மலையை சுற்றி 12 கிலோமீட்டர் சுற்றளவு அகலி கட்டி வச்சிருக்காங்க. அதை மீறி கோட்டைக்குள்ள வர முடியாது. இந்த மாதிரி ஒரு வரலாறு சிறப்பு மிக்க, அன்றைக்கெல்லாம் ஒரு நவீன தொழில்நுட்பம் இல்லை, ஆர்கிடெக்சர் இல்லை, இன்ஜினியரிங் கிடையாது. இந்த மலையை இப்படி கட்டுமான பணி எல்லாமே கட்டினதெல்லாம் தமிழர்கள் தான், புரியுங்களா? அந்த மேலே கட்டுமான பணி அனைத்துமே தமிழர்கள் தான் கட்டியிருக்காங்க. இதை முகலாயர் என்ன பண்ணுறாங்க, இதை எப்படி இந்த கோட்டையை பிடிச்சிடணும்னு 8 வருஷம் தொடர்ந்து போரிட்டு வெற்றி அடைய முடியலை. இதில் என்ன இருக்குன்னா, அது இவருக்கு அப்புறம் அதாவது மராட்டியர், கிருஷ்ணதேவராயர் குடும்பம், இந்த மாதிரி முகலாயர்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆற்காடு நவாப் போடுறாரு. அவர் தான் ராஜா தேசிங் ஆட்சி காலத்தில் அவரை தோற்கடிச்சிட்டு இந்த மலையை ரெக்கவர் பண்ணிடுறாரு. இது பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் பிரான்ஸுக்காரன் ஆற்காடு நவாப்பை ஜெயிச்சுட்டான். அந்த கோட்டை அடுத்தது அவர் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்னா, இது 17ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் இதை பிடிச்சிடறான். பிடிச்ச உடனே தான் இதை என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்திய அரசு கட்டுப்பாட்டில் வரும்போது 1922 இதை தொல்பொருள் ஆராய்ச்சியில் சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே இதுக்கப்புறம் இந்திய அரசுக்கு சுதந்திரம் அடைஞ்சோன்னா இது இப்போ எப்படின்னாக்கா, இந்திய தொல்துறை அரசுக்கு சொந்தமாக இருக்குது சார், புரியுங்களா? இது தமிழ்நாட்டை சேர்ந்தது. அதனால செந்தமிழ் சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா, கோனேரி கோட்டை இதை மீட்பு போராட்டங்கிற ப்ரொபோசல் என்னன்னா, இந்திய அரசு கட்டுப்பாட்டில் தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தில் இருக்குது, சரியா பராமரிக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 1200 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இன்னைக்கு 25ஆம் நூற்றாண்டு நடக்குது. கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டுகள் பாலடைஞ்சு போய் சிதைஞ்சு இருக்குது. அது மாதிரி இது மாதிரி இல்லை.
மன்னர் காலம், அதாவது உங்களுக்கு சேர சோழ பாண்டியர்லாம் கோயிலை சிறப்பாக கட்டி இருந்தாலும் மன்னர் ஆண்ட வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோட்டையில் சிறப்பு மிக்க கோட்டையாக இந்த செஞ்சி கோட்டை விளங்குது. இது மாதிரி புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டாங்க, ஊமையன் கோட்டை, அதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வெடிமருந்தெல்லாம் வச்சு பயன்படுத்தியிருக்கான். அது மாதிரி சித்தனாவாசல் தொல்பொருள் ஆராய்ச்சி காலத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது சார். இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தான் சேரும், தமிழர் பரம்பரை அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் இந்த போராட்டத்தை பண்ணி மீட்பு போராட்டம்னு இது வரலாற்று சிறப்பு மிக்க இது பார்த்தீங்கன்னா சிறந்த வரவேற்பாக இருக்குது. இதெல்லாம் சரியில்லாம் அடைஞ்சு போச்சு சார். கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டில் கட்டினது, இதுவரை அதை செப்பனிட பராமரிக்கலை. இன்னைக்கு வந்து சுற்றுலாத்துறை மக்கள்லாம் நிறைய ஒரு நாள் கொண்டு 500-600 பேர் வர்றாங்க, சரியான பராமரிப்பு இல்லை. அதனால வந்து இது தமிழக அரசை ஏற்று செந்தமிழ் சிவம் ஆட்சி அமைச்சு தான் கண்ட்ரோலுக்கு வரணும்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு சார். புரியுங்களா? அப்புறம் என்ன நீங்க கேட்குறியா?